ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இந்திய நிலத்தோற்றம் பற்றின 3வது வீடியோ. ஸோ முதல் வீடியோவில் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா அப்புறம் ஹிமாலயாஸ் வந்து பார்த்துருப்போம். செகண்ட் வீடியோவில் நார்தர்ன் பிளைன்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இது தேர்ட் வீடியோ. ஸோ இந்த தேர்ட் வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா பெனின்சுலார் பிளாட்யூ, கோஸ்டல் பிளைன்ஸ், ஐலாண்ட்ஸ் அண்ட் டெசர்ட். ஸோ இந்த நாளையுமே நம்ம இந்த தேர்ட் பார்ட்டில் பார்த்துருவோம். ஓகே, கிளாஸ்க்குள்ளே போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெனின்சுலார் பிளாட்யூ. ஸோ பெனின்சுலார், வாட் இஸ் மீன் பை பெனின்சுலார்? த லேண்ட் கவர்டு பை வாட்டர் ஆன் 3 sides. அதாவது 3 பக்கம் கடலால் சூழப்பட்டும் ஒரு சைடு நிலத்தால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய ஏரியா தான் பெனின்சுலார் பிளாட்யூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பெனின்சுலார் பிளாட்யூ பற்றின டேட்டாஸ் பார்ப்போம். த பிளாட்யூ ரீஜியன் லைஸ் டு த சவுத் ஆஃப் த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ். கண்டிப்பாங்க இந்த இடத்துல கிரேட் நார்தர்ன் பிளைன் போகும், அதுக்கு சவுத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி. கண்டிப்பாக இட்ஸ் அ பிக்கஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் அபவுட் 16 lakh square kilometer. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. தட் இஸ் அபவுட் half of the total area of the country. It is an old rocky plateau region. எஸ், ஒரு ராக்கியான ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்கும். பிளாட்யூ மீன்ஸ் எலிவேட்டட் லேண்ட். பிளாட்யூ மீன்ஸ் எலிவேட்டட் லேண்ட். அதாவது ஒரு இடத்துல பிளைனாக இருக்குது அப்படின்னா ஒரு இடம் மட்டும் பக்கத்தில் டக்குன்னு உயர்ந்து இருக்குது சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னா தான் அது பிளாட்யூ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். The topography consists of a series of plateaus and hill ranges interspersed with the river valleys. கரெக்டுங்க, இங்கே பிளாட்யூஸ் இருக்கும், தென் ஹில் ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் ரிவர் வேலிஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து பெனின்சுலார் பிளாட்யூ. ஓகே, பவுண்ட்ரிஸ் ஆஃப் பெனின்சுலார் பிளாட்யூ. ஸோ பெனின்சுலார் பிளாட்யூவை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகே, ஆரவல்லி ஹில்ஸ் மார்க் த நார்த் வெஸ்டர்ன் பவுண்ட்ரி. கண்டிப்பாக ஸோ இந்த இடத்துல தான் ஆரவல்லி ஹில்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நார்த் வெஸ்டர்ன் பவுண்ட்ரியை மேக் பண்ணுது. நெக்ஸ்ட், இட்ஸ் நார்தர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸ் ஆர் மார்க்டு பை த பண்டில்ஹண்ட், கைமர் அண்டு ராஜ்மஹால் ஹில்ஸ். ஸோ இந்த இடத்துல எதெல்லாம் வந்து நார்தர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸை மேக் பண்ணுன்னு பார்ப்போம். புந்தில்ஹண்ட், கைமூர் அண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ், இது 3 தான் வந்து நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸை மேக் பண்ணுது. நெக்ஸ்ட், த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த ஈஸ்டர்ன் காட்ஸ் மார்க் த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கே போகுது, ஈஸ்டர்ன் காட்ஸ் இந்த சைடு போகுது. ஸோ ஒரு பெனின்சுலார் பிளாட்யூவை சுற்றி என்னென்ன பவுண்ட்ரிஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். நார்த் வெஸ்ட்டில் வந்து ஆரவல்லி ஹில்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்னில் ஒரு சில ஹில்ஸ் இருக்குது அண்ட் புந்தல்ஹண்ட் லேண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் ஆன் வெஸ்ட் சைட், ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆன் ஈஸ்டர்ன் சைடு. இவங்க தான் வந்து பவுண்ட்ரிஸ் ஆஃப் பெனின்சுலார் பிளாட்யூஸ். பெனின்சுலார் பிளாட்யூ பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸாக பார்ப்போம். த ஆல்டிடியூட் ஆஃப் அ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் பிளாட்யூ இஸ் மோர் தென் 600 மீட்டர் ஃப்ரம் மீன் சி லெவல். அதாவது மீன் சி லெவல் மீன்ஸ் கடல் அலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருந்து இதுதான் கடல் அலைகள் வரக்கூடிய ஏரியானா இதில் இருந்து 600 மீட்டர் எலிவேஷனாக இருக்கிறதா வந்து நம்ம ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். ஸோ கடலில் இருந்து 600 மீட்டர் அப்ராக்சிமேட்டாக வந்து எலிவேட்டடாக இருக்குது. த பீக் ஆஃப் ஆனைமுடி எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ த பீக் ஆஃப் ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் இன் த பிளாட்யூ. இட்ஸ் ஹைட் இஸ் 2695 மீட்டர் அண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் ஆனைமலை. ஸோ ஆனைமலை வந்து டாப் ஸ்லிப் அப்படிங்கிற ஏரியாவில் பொள்ளாச்சி அண்ட் கோயம்புத்தூர் அந்த ஏரியாவில் இருக்குங்க. ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த பிளாட்யூ அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா தட் இஸ் ஆனைமுடி. அதோட ஹைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் 2695 மீட்டர். The general slope of this plateau is towards west. Yes, of course, இதுதான் வந்து ஈஸ்ட். ஸோ இதுதான் வந்து வெஸ்ட் சைடு, இது ஈஸ்டர்ன் சைடு. எப்பவுமே ரிவர்ஸ் எல்லாமே இங்கே வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு தான் ஃப்ளோ ஆகிட்ருக்கும் பிகாஸ் ஆஃப் ஸ்லோப். ஸோ வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட்டு நோக்கி தான் ஸ்லோப் இருக்கும், சாய்வாக இருக்கும். It is a part of Gondwana landmass.
ஸோ கோண்ட்வானா லேண்ட்மார்க்ஸ், அந்த பாஞ்சியா அதெல்லாம் வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த கோண்ட்வானா அப்படிங்கிற ஒரு பழைய லேண்ட்மார்க்ஸோட ஒரு பார்ட் தான் வந்து இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Due to old age, the rivers in this region attained their base level and developed broad and shallow valleys. ஸோ ஹிமாலயாவிலேருந்து வரக்கூடிய ரிவர் எல்லாம் இப்போ நியூ ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹிமாலயா ஃபார்ம் ஆனதே நியூவாக ஒன்று ஃபார்ம் ஆனது தான். அதாவது ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு 2 லேண்ட்மார்க்ஸ் முட்டிட்டு ஃபார்ம் ஆனதான் இங்கே இருக்கக்கூடிய ஹிமாலயா. ஸோ அந்த ஹிமாலயாஸே நியூனா அங்கேருந்து வரக்கூடிய கங்கா, பிரம்மபுத்திரா எல்லாருமே நியூ ரிவர்ஸ் தான். பட் டெக்கான் பிளாட்டியூ அப்படிங்கிறது ஓல்டு லேண்ட்மார்க்ஸ் இருக்கு இல்லையா, கோண்ட்வானா அப்படிங்கிற ஓல்டு லேண்ட்மார்க்ஸோட ஒரு பார்ட்டு தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பழைய ரிவர்ஸாக இருக்கும். ஸோ தே அட்டைன் தியர் பேஸ் லெவல் அண்ட் டெவலப்டு ப்ராட் அண்ட் ஷாலோ வேலிஸ். அதாவது பேஸ் லெவல் மீன்ஸ் அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ உயரமாக வர முடியுமோ அந்தளவுக்கு வந்துடும். அதாவது அந்த மணல்லாம் வந்து நிரம்பிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது ஒரு ஆறு போகுதுன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அரிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் மணல் நிரம்பும் இல்லைங்களா, அதுதான். அண்ட் டெவலப்டு ப்ராட் அண்டு ஷாலோ வேலிஸ், நல்லா பெரிய அதே மாதிரி ஆழம் கம்மியாக இருக்கக்கூடிய வேலிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். The river Narmada divides the plateau region of India broadly into 2 parts. ஸோ நர்மதா ரிவர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், குஜராத் பக்கத்தில் ஓடுது. இங்கே தான் நர்மதா தபி ஓடும், விந்தியா சத்புரா ரேஞ்ச் பக்கத்தில். ஸோ அந்த ரிவர் தான் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் போங்க. ஸோ இந்த ரிவர் தான் வந்து இந்த பெனின்சுலார் பிளாட்டியூவை, திஸ் இஸ் ஃபுல் பெனின்சுலார் பிளாட்டியூ, இந்த பெனின்சுலார் பிளாட்டியூவை ரெண்டாக டிவைட் பண்ணும். That is, the region lying to the north of Narmada is called the Central Highlands. ஸோ நர்மதா ரிவருக்கும் நார்த்தில் இருக்கக்கூடியது சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே the region lying to the south of Narmada is called the Deccan Plateau. ஸோ இந்த மொத்த ஏரியாவும் வந்து டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பெனின்சுலார் பிளாட்டியூவை ரெண்டாக பிரிக்கிறாங்க. நர்மதா ரிவருக்கும் நார்த்தில் இருக்கிறது சென்ட்ரல் ஹைலாண்ட், சவுத்தில் இருக்கிறது டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு வந்து பிரிக்கிறவங்க. ஓகே, ஆல் த மேஜர் ரிவர்ஸ், தட் இஸ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எக்ஸட்ரா, இன்னும் நிறைய ரிவர்ஸ் இருக்குங்க. லைங் டு த சவுத் ஆஃப் த விந்தியாஸ் ஃப்ளோஸ் ஈஸ்ட்வர்ட் அண்ட் ஃபால் இன் டு த பே ஆஃப் பெங்கால். எஸ், டெக்கான் பிளாட்டியூவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே வெஸ்ட்டில் இருந்து ஈஸ்ட் நோக்கி ஃப்ளோ ஆகி பே ஆஃப் பெங்காலில் தான் கலக்கும். தட்ஸ் அ பாயிண்ட் ஹியர். நெக்ஸ்ட், நர்மதா அண்ட் தபி ஆர் த 2 rivers situated to the south of the Vindhyas, flows westward. கண்டிப்பாங்க. ஸோ விந்தியா ரேஞ்சுக்கு இதுதான் விந்தியா ரேஞ்ச். ஸோ அதுக்கும் சவுத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து மேக்ஸிமம் மேஜர் ரிவர்ஸ் எல்லாமே ஈஸ்ட்வர்ட் நோக்கி போகும், அதாவது கிழக்கு நோக்கி போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்கும். பட் நர்மதா, தபி அப்படிங்கிற 2 ஆறுகள் மட்டும், இங்கே இருக்கக்கூடிய நர்மதா அப்புறம் தபி, இது 2 மட்டும் என்ன பண்ணுன்னா வெஸ்ட்டு நோக்கி ஃப்ளோ ஆகிட்டு அரபிக் ஓஷன், அரபிக் சீல வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 2 ரிவர் மேற்கு நோக்கி போகிறது இந்தியாவில், நர்மதா அண்ட் தபி மேஜர் ரிவர்ஸ். நிறையா குட்டி குட்டி ரிவர்ஸ் இருக்குது, நம்ம ரிவர்ஸ் டாபிக் அப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட், their movement towards west is due to the presence of rift valley in the region. கண்டிப்பாக. ஸோ rift valley அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த கிரேட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். ஸோ ஒரு பிளவு தான், ஒரு பிளவு பள்ளத்தாக்கு, ஒரு லேண்டில் ஒரு பெரிய பிளவு உருவாயிருக்கும். ஸோ அந்த பிளவு வந்து அது வழியாக வரக்கூடிய ஆறுகள் வந்து பிளவு எதை நோக்கி போதோ அதை நோக்கியே வந்து அதோட ஃப்ளோவும் இருக்கும். ஸோ இங்கே இந்த ஏரியாவில் ஒரு பிளவு இருக்குது. ஸோ அந்த பிளவை நோக்கி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நர்மதா அண்ட் தபி ஆறுகள் வந்து, அந்த ஒரு இடத்துல பிளந்துருச்சுன்னா உடனே அதுக்குள்ளே போயிட்டு அங்கே மண்ணை ஃபில் பண்ண வேண்டியது தான் அதோட வேலை, ரிவர்ஸ். ஸோ அதனால தான் அது வெஸ்ட் நோக்கி போகும். ஓகே, ஸோ இதில் நம்ம டெக்கான் பிளாட்டியூ அண்ட் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பிட்வீன் த ரிவர் நர்மதா அண்ட் த நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ்.
ஸோ இந்த நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ் வந்து இந்த ஏரியா. ஸோ காஞ்சட்டிக் பிளைன் தான் வந்து நார்தர்ன் கிரேட் பிளைன். அண்ட் விந்தியா ரேஞ்ச் இங்கே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நர்மதா ரிவர் இருக்கும். ஸோ இந்த நர்மதா ரிவர்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிளைன்ஸ், நார்தர்ன் பிளைன்ஸ், இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா தான் வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். The Aravallis form the west and northwestern edge of the central highlands. கண்டிப்பாங்க இங்கே தான் ஆரவல்லி ரேஞ்ச் இருக்கும். அது வந்து வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் எட்ஜை மேக் பண்ணுது. These hills extend from Gujarat through Rajasthan to Delhi in the northwesterly direction for a distance of about 700 km. இந்த ஆரவல்லி ஹில்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா குஜராத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டு ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் போகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஆல்ரெடி ஒரு டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. டெல்லியில் ஆரவல்லிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டெல்லியில் தான் வந்து அதோட முடிவு. ஆரவல்லிஸ் ஒரு ரேஞ்சோட அந்த ஆரவல்லி ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அதோட எண்டு வந்து டெல்லியில் தான் இருக்கும். ஸோ எந்த டைரக்ஷனில் போகணும் பாருங்கள், நார்த் வெஸ்டர்லி டைரக்ஷன், அதாவது வட மேற்கு அந்த திசையில் போகுது. அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோன்னா 700 km. The height of these hills is about 1500 meter in southwest, while near Delhi it is height is hardly 400 meter. ஸோ சவுத்தில் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நல்லா ஹைட்டாக இருக்கிறது அப்படியே போக 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 ஹைட்டு குறைஞ்சிருது. தட் இஸ் 1500 மீட்டர்லேருந்து ஹார்ட்லி 400 மீட்டர் அளவுக்கு ரொம்ப குட்டியாக அப்படியே ஹைட் நேரோவாக குறைஞ்சிட்டே போயிடுது. ஸோ அந்த ஆரவல்லி ஹில்ஸோட ஹையஸ்ட் ரேஞ்ச் எது அப்படின்னு ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு பார்ப்போம். தட் இஸ் குரு ஷிகார். ஸோ குரு ஷிகார் அப்படிங்கிறது தான் வந்து ஆரவல்லி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக். அதோட ஹைட் வந்து பார்த்துட்டோன்னா 1722 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு டெக்கான் பிளாட்யூ. ஸோ டெக்கான் பிளாட்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். திஸ் இஸ் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் இன் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிளாட்யூ ரீஜன் ஆஃப் இந்தியா. கண்டிப்பாக ஸோ இது ஒரு ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன். த ஷேப் ஆஃப் திஸ் பிளாட்யூ இஸ் ரஃப்லி ட்ரையாங்குலர். கண்டிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல டெக்கான் இந்த இடம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து டெக்கான் பிளாட்யூன்னு தான் நம்ம சொல்லுவோம். One of the sides of this triangle is marked by the line joining the Kanyakumari with the Rajmahal Hills, and this line passes through the Eastern Ghats. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ராஜ்மஹால் ஹில்ஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு லைன் போகுது. அதுதான் வந்து அதோட ஈஸ்டர்ன் பவுண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த செகண்ட் ஆர்ம் இஸ் மார்க்டு பை த சத்புரா ரேஞ்ச், மகாதேவோ ஹில்ஸ், மைக்கா ரேஞ்ச் அண்டு ராஜ்மஹால் ஹில்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குங்க. சத்புரா, மகாதேவோ அண்ட் மைக்கால் ரேஞ்ச் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சஸ். அடுத்து த தேர்ட் ஆர்ம் இஸ் மார்க்டு பை த வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. இப்படி இந்த 3 ஏரியாவும் 3 ஆர்மும் சேர்ந்தா வந்து அதாவது 3 சைட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் the area of this plateau is about 7 lakh square kilometer. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இதோட ஏரியா இருக்குது. அண்ட் the height ranges from 500 to 1000 meter above sea level. ஸோ ஜென்ரலாக வந்து பெனின்சுலார் பிளாட்யூ அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா 600 மீட்டர் பார்த்தோம் above sea level. ஸோ இந்த டெக்கான் பிளாட்யூ மட்டும் 500 to 1000 மீட்டர் above sea லெவலில் இதோட ஹைட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்க்காம நம்மளோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலார் பிளாட்யூ. கண்டிப்பாக இந்த பெனின்சுலார் பிளாட்யூவோட வெஸ்டர்ன் எட்ஜில் தான் இருக்குது. எவ்வளோ அகலமாக வந்து இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு கோடு தான் நம்மளோட புக்கில் பார்ப்போம். ஆனால் உண்மையாகவே இவ்வளோ அகலத்துக்கு அதோட பரப்பளவு இருக்குது. இட் ரன்ஸ் parallel டு த அரேபியன் சீ கோஸ்ட். ஸோ அரேபியன் சீ கோஸ்ட் இது. ஸோ இது அதுக்கு பேரலாக வந்து ரன் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறோம். த நார்தர்ன் பார்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச் இஸ் கால்ட் அஸ் சாகியாத்ரிஸ். இங்கே இந்த லைக் குஜராத், மகாராஷ்டிராலாம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸை
சாகியாத்ரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தட் இஸ் நார்தன் பார்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச். த ஹைட் ஆஃப் த சாகியாத்ரிஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஸோ சாகியாத்ரிஸ் இஸ் நத்திங் பட் வெஸ்டர்ன் காட்ஸ். அது வந்து நார்த்லேருந்து சவுத் வர வர ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம வெஸ்டர்ன் காட்ஸை பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்கெல்லாம் ஹைட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு நார்தன் சைடில் இருக்கிறத விட. நெக்ஸ்ட்டு ஆனைமுடி இஸ் அ சார்ட் ஆஃப் ட்ரை ஜங்ஷன் ஆஃப் த ஆனைமலை ரேஞ்ச், த காடமம் ஹில்ஸ் அண்ட் த பழனி ஹில்ஸ். ஸோ இந்த இடத்துல தாங்க இருக்கும் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஆனைமுடி அப்படிங்கிற இடம் என்னென்னா ஆனைமலை ரேஞ்சும் காடமம் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ் இது மூணும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் ஆனைமுடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் கொடைக்கானல் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹில் ரிசார்ட் சிச்சுவேட்டட் ஆன் த பழனி ஹில்ஸ். ஸோ பழனிக்கு பக்கத்தில் தான் கொடைக்கானல் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட் பழனிலேருந்து 53 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. ஸோ பழனியில் தான் வந்து கொடைக்கானலே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஜாயிண்டட் ஒன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ஃப்ரம் குஜராத்திலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன மாநிலங்கள் வருதோ, தட் இஸ் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் எது வந்தாலுமே வந்து அதுக்குள்ளே எல்லாமே போகுது. லைக் கோவாக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டால் வெஸ்டர்ன் காட்ஸ் போதான்னு கேட்டால் இருக்குது. தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ எல்லா வழியாகவுமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் போகுது. ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. லைக் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா அண்ட் குஜராத். ஸோ இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பரவி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பட் ஆனால் என்னென்னா இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனை கொடுக்காது. ஸோ அதனால் வந்து இதை பற்றி பெருசாக பேச மாட்டோம். வெஸ்டர்ன் காட்ஸை பற்றி தான் அதிகமாக படிப்போம். பட் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஸோ இதை பற்றியும் பார்ப்போம் வாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ் ரன் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட். ஸோ சவுத் வெஸ்ட், இந்த சவுத் வெஸ்ட் தான் இந்த ஏரியா வந்து நார்த் ஈஸ்ட்டாக வந்து ரன் ஆகுது எட்ஜ் ஆஃப் திஸ் பிளாட்யூ. This range is also called as Purvatri. Yes, in the Eastern Ghats otherwise called as Purvatri. The Eastern Ghats join the Western Ghats at the Nilagiri Hills, bordering Karnataka and Tamil Nadu. Yes, of course. So, inga வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், இது ஈஸ்டர்ன் காட்ஸ். ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் எங்கே அப்படின்னா நீலகிரி ஹில்ஸ், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நீலகிரியில் தாங்க. பார்டரிங் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகுது ஈஸ்டர்ன் காட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ் லைக் த வெஸ்டர்ன் காட்ஸ். எக்ஸாக்டாக வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மோஸ்ட் கண்டினியூஸ் ரேஞ்ச் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கங்கே வந்து கட்டாய் தான் இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி கண்டினியூஸாக வந்து இது இருக்காது. ஸோ எதனால் அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ரிவர்ஸ். த ரிவர்ஸ் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார் அண்ட் காவேரி have dissected this range at many places. ஸோ இந்த ரிவர்ஸ் தான் வந்து டிசெக்ட் பண்ணுது, அதாவது கட் பண்ணுது. ஒவ்வொரு ரேஞ்சும் வந்து ஒரு இடத்துல வந்து கட் பண்ணிவிட்டு, ஸோ அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸை ஒரு சில இடங்களில் கட் பண்ணி இந்த ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி போகிறனால தான் இது டிஸ்கண்டினியூட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஈஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட், த இண்டியன் டெசர்ட். ஸோ த கிரேட் இண்டியன் டெசர்ட் அதர்வைஸ் கால்ட் அஸ் த தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம இந்தியாவுக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, உலகத்தில் ஒவ்வொரு ஊருக்கு போனோம்னாலும் ஒவ்வொரு ஃபிசியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ் தான், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். பட் இந்தியாவில் தான் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது, ஈவன் டெசர்ட் கூட இருக்குது. ஸோ ராஜஸ்தான் அப்படின்னாவே டெசர்ட் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ தார் டெசர்ட் பற்றின இன்ட்ரெஸ்டான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இட்ஸ் அ லார்ஜ் ஏரிட் ரீஜன். ஏரிட்னா ஒரு ட்ரையான ரீஜன் இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா, அதாவது நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் த இந்தியாவில் தான் இருக்குது. தட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 2 lakh கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அதோட ஏரியா. ஸோ இதுவே நம்ம
பெனின்சுலர் பிளாட்டியூ பார்த்தோம்னா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும். அண்ட் ஃபார்ம்ஸ் எ நேச்சுரல் பவுண்ட்ரி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான், இங்கே இந்தியா. ஸோ ரெண்டுக்கும் நேச்சுரல் பவுண்ட்ரியாக வந்து தார் டெசர்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட், it's the world's 7th largest desert and the world's 9th largest subtropical desert located in western part of the India. ஸோ உலகத்திலே 7வது மிகப்பெரியது, அதே மாதிரி 9th largest subtropical desert அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ட்ராபிக்கல் ஏரியா அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா மிதவெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ மிதமான வெப்பம் இருக்கும் அந்த இடத்துல, ரொம்ப ஹையாக இருக்காது. அதாவது ஈக்குவேட்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஏரியா தான் சப்ட்ராபிக்கல் ஏரியான்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய டெசர்ட்டில் 9th largest டெசர்ட் நம்மளோட தார் டெசர்ட். ஸோ தார் டெசர்ட்டை பற்றின இன்னும் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்ப்போம். The desert lies in the western part of the Aravalli range, of course. ஸோ ஆரவல்லி ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு வெஸ்ட் சைடில் தான் வந்து டெசர்ட் இருக்கும், தட் இஸ் தார் டெசர்ட் இருக்கும். அண்ட் கவர்ஸ் 2/3 ஆஃப் ராஜஸ்தான் ஸ்டேட். எஸ், ராஜஸ்தான் முழுசுமே வந்துட்டு டெசர்ட் கிடையாது. 2 பார்ட் ஆஃப், அதாவது 3/2 பங்கு மட்டும்தான் டெசர்ட். ரிமைனிங் 1% வந்து நார்மலாக இருக்கும், அதாவது ஏரிட் ரீஜனாக இருக்கும், பட் டெசர்ட் கிடையாது. அண்ட் தெர் ஆர் 2 மேஜர் டிவிஷன்ஸ் இன் த தார் டெசர்ட். They are known as the actual desert region and the semi-desert region. அதாவது மருஸ்தாலி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவல் டெசர்ட் ரீஜனை, அண்ட் செமி டெசர்ட் ரீஜனை பாங்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க நம்மளோட தார் டெசர்ட்டை. மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ் அண்ட் சால்ட் லேக்ஸ் ஆர் சீன் ஹியர். எஸ், அஃப்கோர்ஸ் சாண்ட் டியூன்ஸ் அண்ட் சால்ட் லேக்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சால்ட் லேக்ஸில் ஈவன் சால்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தோன்னா, இந்த தார் டெசர்ட் எந்தெந்த ஸ்டேட்லலாம் பரவி இருக்குது அப்படின்னு பாருங்கள். குஜராத்தில் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து தார் டெசர்ட் இருக்குது. நாட் ஒன்லி இன் ராஜஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப். ஸோ இந்த 4 ஸ்டேட்லேயுமே வந்து டெசர்ட் ரீஜன் இருக்குது. ஸோ இந்த 4ம் சேர்ந்தது தான் வந்து இந்த 4 ஸ்டேட்லேயும், அதாவது குஜராத்தில் கொஞ்சம், பஞ்சாப், ஹரியானாலேயும் கொஞ்சம் ஏரியா, தென் ராஜஸ்தானில் 3/2 பங்கு அவ்வளோ ஏரியா வந்து ஃபுல்லும் டெசர்ட் இருக்குது. ஸோ நாட் ஒன்லி இன் ராஜஸ்தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து 2 முக்கியமான கோஸ்டல் பிளைன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் அண்டு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்னா மேற்கு சைடில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி வந்து பார்க்க போகிறோம். இட் லைஸ் பிட்வீன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த அரேபியன் சி. ஸோ இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், இங்கே அரேபியன் சி இருக்கும். அதுக்கு 2க்கு நடுவில் இந்த அரேபியன் சி வந்து இது வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அப்படின்னு சொல்லுவோம். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ரான் ஆஃப் குச் இன் த நார்த் டு கன்னியாகுமரி இன் த சவுத். ஸோ இங்கே குஜராத் இருக்கும். ஸோ குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் இருக்கும். ஸோ அங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாமே வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்னு சொல்லுவாங்க. த நார்தர்ன் பார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இஸ் நோன் அஸ் கொங்கன் பிளைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 3 டிவிஷன் இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா. ஸோ நார்த் சைடில் இருக்கிறது கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே மிடில் பார்ட் வந்து கனாரா அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கனாரா. நெக்ஸ்ட், த சதர்ன் பார்ட் ஆஃப் த பிளைன் இஸ் நோன் அஸ் மலபார் கோஸ்ட். ஸோ இந்த மலபார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கேரளா பக்கத்தில். ஸோ அந்த கோஸ்டல் ஏரியா தான் வந்து மலபார் கோஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அலாங் த கோஸ்ட் தெர் ஆர் நியூமரஸ் ஷாலோ லகூன்ஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ் கால்டு கயல்ஸ் அண்டு தெரீஸ். எஸ், அஃப்கோர்ஸ், ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்குங்காட்டிக்கு அங்கே பேக் வாட்டர்ஸ் இருக்கும். அந்த பேக் வாட்டர்ஸ் வந்து கயல்ஸ் அண்ட் தெரீஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ஷாலோ லகூன்ஸ். ஸோ லகூன்ஸ் அப்படின்னா ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு லேண்ட் இருக்குது, இங்கே வாட்டர் அதாவது சீ இருக்கும், இங்கே ஃபுல்லாக லேண்ட். பட் ஆனால் ஒரு இடத்துல லேண்ட் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும்.
ஸோ இந்த லேண்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருங்காட்டிக்கு வாட்டர் இதுக்குள்ளே வரும், வந்துட்டு திருப்பி வெளியே போகும், அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ இந்த ஏரியாவை தான் வந்து லகூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியும் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், வேம்பநாடு இஸ் த ஃபேமஸ் பேக் வாட்டர் லேக் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜன். ஆமாங்க. ஸோ வேம்பநாடு லேக் வந்து அந்த போட் வச்சுட்டு போட்டி நடத்துவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ வேம்பநாடு இன் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் பேக் வாட்டர் லேக். நெக்ஸ்ட், த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஸோ ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளைனை பற்றி பார்க்க போகிறோம். These plains are formed by the alluvial fillings of the littoral zone by the east flowing rivers of India. கண்டிப்பாக. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து நார்மலாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல பெருசாக நீங்கள் அலுவியல் சாயில்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஆனால் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனில் ஃபுல்லாக அலுவியல் டெபாசிட்ஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி வர்றப்போ அலுவியல் டெபாசிட்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கும். The coastal plain consists mainly of the recent alluvial deposits. This coastal plain has a regular shoreline with well-defined beaches. ஸோ நீங்கள் வெஸ்ட் சைடில் போனீங்க, இப்போ கேரளா சைட்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது போனீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் சைடில், ஸோ ரெகுலர் பீச்சஸ் இருக்காது. அதே மாதிரி சாண்ட் பீச்சஸ் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனுக்கு வந்தோன்னா நம்ம மெரினா பீச்செல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ நல்லா சாண்டோடு இருக்கக்கூடிய பீச்சஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ வெல் டிஃபைன்டாக இருக்கும் ஈஸ்டர்ன் சைடில் பிகாஸ் ஆஃப் அலுவியல் டெபாசிட்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். The coastal plain between Mahanadi and Krishna river is known as the Northern Circus, and the southern part lies between Krishna and Kaveri is called Coromandel coast அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது மகாநதி அண்ட் கிருஷ்ணா ரிவர். ஸோ கிருஷ்ணா ரிவர், மகாநதி ரிவர். ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஏரியா வந்து நார்தர்ன் சர்க்கார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கிருஷ்ணா ரிவர், தட் இஸ் இது கிருஷ்ணா ரிவருக்கும் காவிரி ரிவருக்கும் இடைப்பட்ட பகுதி கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாமே கோரமண்டல் கோஸ்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஸோ அது போக வேறு என்னென்னலாம் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனில் இருக்கக்கூடிய இதுன்னு பார்ப்போம். த மெரினா பீச் ஆன் திஸ் கோஸ்ட் இன் சென்னை அண்ட் இட் இஸ் த செகண்ட் லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்டு. ஸோ மெரினா பீச் வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. இட்ஸ் அ செகண்ட் லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்டு, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், லேக் சில்கா அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு லேக். ஸோ இதுதான் வந்து லேக் சில்கா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா. இஸ் த லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா லொக்கேட்டட் டு த சவுத் வெஸ்ட் ஆஃப் மகாநதி டெல்டா. ஸோ மகாநதி டெல்டா வந்து இங்கே இருக்குங்க. ஸோ அதுக்கும் சவுத் வெஸ்ட்டில் இருக்கக்கூடியதான் வந்து லேக் சில்கா. இட்ஸ் அ லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா. நெக்ஸ்ட், த கொள்ளேறு லேக். ஸோ கொள்ளேறு லேக் வந்து இதுதான் வந்து கொள்ளேறு லேக். It lies between the deltas of Godavari and Krishna. ஸோ கோதாவரிக்கும் கிருஷ்ணாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான் வந்து கொள்ளேறு லேக். அண்ட் த புலிகாட் லேக் லைஸ் இன் த பார்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்டு தமிழ்நாடு. ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து சொல்லப்போனால் இந்த இடம், இந்த பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடியதான் வந்து புலிகாட் லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ பார்டர் பிட்வீன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு, ரைட். ஸோ இந்த 3 லேக்ஸ் தான் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் பிளைனில் இருக்கக்கூடிய முக்கியமான லேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஐலாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் 2 ஐலாண்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் அண்ட் லக்ஷதீப் குரூப். ஸோ இந்த 2 ஐலாண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். த ஃபார்மர் குரூப், தட் இஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் 572 islands and are located in Bay of Bengal, and the later one has 27 islands and are located in Arabian Sea. So இந்த islands Andaman Nicobar and Lakshadweep பற்றி க்ளீனாக பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ் ஆர் லார்ஜ்லி டெக்டோனிக் அண்டு வல்கானிக் ஆர்ஜன், அதாவது
பிளேட் மூமெண்ட்ஸால், அதாவது ஒரு சில பூமியில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் டெக்டோனிக் பிளேட் மூவ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த டெக்டோனிக் பிளேட் மூவ்மெண்ட்லேயும் அண்ட் வல்கானிக் எரப்ஷன் எரிமலை வெடிப்பு, இந்த 2ஆல் உருவானதான் வந்து இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட். India's only active volcano is found on Barren Island in Andaman and Nicobar group of islands. ஸோ அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இங்கே இருக்குங்க, இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து பேரன் ஐலாண்ட்னு சொல்லுவோம். அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கானிக் ஐலாண்ட். இட் இஸ் லொக்கேட்டட் இன் அன் எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் அ சப்மரைன் மவுண்டைன். ஓகே, ஸோ இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் லைக் க்ளோஸ் டு த ஈக்குவேட்டர். ஸோ ஈக்குவேட்டருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா 11 டிகிரி நார்த் போட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் தூரத்தில் போயிட்டாவே வந்து இங்கே 10 டிகிரி நார்த். ஸோ கிட்டத்தட்ட போயிட்டே இருந்தோன்னா இங்கே 0 டிகிரி வந்துடும். ஸோ அவ்வளோ பக்கத்தில் வந்து ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. The climate remains hot and wet throughout the year. Yes, of course, ஈக்குவேட்டரில் அந்த ஒரு climate தான் இருக்கும், ஹாட்டாக இருக்கும், at the same time வெட்டாகவும் இருக்கும். And has dense forest. இந்த அந்தமான் நிக்கோபார் வந்து பயங்கரமான dense forest இருக்கும். It's a tourist place actually. The area of this island group is about 8,249 square kilometer. Okay, Port Blair is the administrative capital. So Port Blair இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். ஸோ நீங்கள் இங்கேருந்து அந்தமானுக்கு போகணும் அப்படின்னா போர்ட் பிளேரில் தான் போய்ட்டு இறங்குவீங்க. அங்கே தான் ஏர்போர்ட் கூட இருக்குது. த 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் அந்தமான் ஃப்ரம் நிக்கோபார் குரூப். ஸோ இந்த இது அந்தமான் குரூப், அதாவது நார்த் சைடில் இருக்கக்கூடியது அந்தமான் அண்ட் சவுத் சைடில் இருக்கக்கூடியது நிக்கோபர் ஐலாண்ட் குரூப். ஸோ இது ரெண்டையும் அந்தமானையும் நிக்கோபரையும் பிரிக்கக்கூடியது இந்த 10 டிகிரி சேனல் தான் வந்து பிரிக்குது. த சதர்ன்மோஸ்ட் டிப் த இந்திரா பாயிண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் நிக்கோபர் ஐலாண்ட். எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ நிக்கோபரில் இங்கே இந்த எண்டில் இருக்கக்கூடியதாக வந்து இந்திரா பாயிண்ட். இப்போ இல்லை, 2004 வந்து சுனாமியில் அந்த இடம் கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு. பட் எனிவே அதான் இந்தியாவோட சதர்ன்மோஸ்ட் டிப். ஸோ அதுவும் நிக்கோபர் ஐலாண்டில் இருக்குது. அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்டில் நிக்கோபரோட எண்டில் இருக்கிறதா வந்து இந்திரா பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு லக்ஷதீப் ஐலாண்ட். ஸோ லக்ஷதீப் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட்டில் கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் வந்து இந்த லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ். ஸோ இது எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, கோரல் ஆரிஜின், இந்த கோரல் பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதால் டெபாசிஷனால் ஓவர் த பீரியட் டெபாசிஷனால் ஆனதான் வந்து இந்த லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப கம்மியான ஏரியா தான் இது கவர் பண்ணுது. கவரட்டி இஸ் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். ஸோ அந்தமானுக்கு வந்து நம்ம போர்ட் பிளேர் பார்த்தோம், இதுக்கு கவரட்டி தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், கவரட்டி தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த மால்தீவ் ஐலாண்ட்ஸ் பை த 8 டிகிரி சேனல். ஸோ இந்த இடத்துல 8 டிகிரி சேனல் போகும். ஸோ இதுக்கும் சவுத்தில் வந்து பார்த்துட்டோன்னா மால்தீவ்ஸ் இருக்கும், இந்த பக்கம் நார்த் சைடில் லக்ஷதீப்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறது 8 டிகிரி நார்த் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனல் தான் வந்து செப்பரேட் பண்ணுது. The uninhabited bit island of this group has a bird sanctuary. Yes, of course. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லக்ஷதீப்பில் ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்குது, அது பேர் பிட் ஐலாண்ட். ஸோ அங்கே யாரும் ஹியூமன் பீயிங்ஸ் வாழ்கிறதில்ல, பட் ஆனால் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பேர்ட் சாங்சுரியாக வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இயர்லியர் இட் ஹேஸ் 3 divisions, நேம்லி லக்காதீவ், மினிகாய் அண்ட் அம்னிதீவ். இட் வாஸ் நேம்டு அஸ் லக்ஷதீப் இன் 1973. ஸோ 3 பேராக கூப்பிட்டு இருந்ததை ஒன்றா லக்ஷதீப் அப்படின்னு மாற்றினது 1973 தான் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் பார்த்துட்டோம். ஸோ இது 3லேயும் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்ட் மட்டும் பார்க்குறவங்க ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டும் திரும்ப பாருங்கள். ஸோ அதான் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். தட்ஸ் ஆல். ஸ்டடி வெல். தேங்க்யூ ஆல். Subscribe our channel for upcoming videos. Thank you.